வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் முக்கிய பாதுகாப்பு தலைவர் உயிரிழப்பு. எந்தவித இடையூறுமின்றி எரிவாயு விநியோகம். லிட்டோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. பண்டிகை காலத்தில் மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா? ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. இன்று விசேட விடுமுறை தினம். ரயில் பஸ் சேவையிலும் மாற்றம். விசா காலம் தொடர்பில் இஸ்ரேல் வாழ் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. விடுமுறை நாட்களிலும் பணி. மேலதிக கொடுப்பனவை கோரும் சுகாதாரத்துறை. உயர்தர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து வெளியான அறிவிப்பு. பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விமான சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பது குறித்து விசேட கலந்துரையாடல். மாரடைப்பால் இளம் சட்டத்தரணி மரணம். வடமராட்சியில் பெரும் சோகம். மேல் மாகாணத்தில் குற்றங்களை கட்டுப்படுத்த புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect launching soon. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபை செயலாளர் அலி லரிஜானி கொல்லப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு சபை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் லரியானியின் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் ஈரான் நாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவைகளையும் பாராட்டியுள்ளது. ஈரானின் முக்கிய பாதுகாப்பு அதிகாரியான அலி லரியானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு நேற்று அறிவித்திருந்தது. ஈரானின் பாதுகாப்பு தொடர்பான தீர்மானங்களை எடுக்கும் மிக முக்கியமான நபராக அவர் விளங்கியதால் அவரது மரணம் தற்போதைய போர் சூழலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அலி லரியானி 2025 ஆகஸ்ட் மாதம் ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அத்துடன் அவர் ஈரான் ஜனாதிபதியினதும் மற்றும் மறைந்த ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியினதும் பிரதிநிதியாகவும் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் பணிப்பாளர் ஜோ கென்ட் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார். ஈரானில் நடந்து வரும் போரை என்னால் மனசாட்சி உறுத்தாமல் ஆதரிக்க முடியாது. ஈரான் நமது நாட்டிற்கு எந்த உடனடி அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க ஆதரவு குழுவின் அழுத்தத்தின் காரணமாகவே நாம் இந்த போரை தொடங்கினோம் என்பது தெளிவாகிறது. 2025 ஜூன் மாதம் வரை மத்திய கிழக்கு போர்கள் அமெரிக்காவின் உயிர்களையும் செல்வத்தையும் வீணாக்கும் சதியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தீர்கள். 11 முறை போரில் பங்கேற்ற ஒரு முன்னாள் இராணுவ வீரராகவும் இஸ்ரேல் உருவாக்கியதாக நான் நம்பும் ஒரு போரில் என் மனைவி ஷானனை இழந்த கணவராகவும் அமெரிக்க மக்களுக்கு எந்த நன்மையும் அளிக்காத இந்த போரில் அடுத்த தலைமுறையை அனுப்பி அவர்களின் உயிர்களை இழக்கச் செய்வதை நான் ஆதரிக்க முடியாது என அவர் தனது பதவி விலகலுக்கான காரணத்தை குறிப்பிட்டுள்ளார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள நாட்டில் எரிவாயு விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து லிட்டோ நிறுவனம் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் பிராந்தியத்திற்கு ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு முறை எரிவாயு ஏற்றிய கப்பல் வந்தடைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் நிலையான விநியோகம் உறுதிப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான போதிய அளவு எரிவாயு கையிருப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை உள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போதைய மேலதிக எரிவாயு இருப்புகள் மாலைதீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவிலிருந்து 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் விரைவில் மாலைதீவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே அளவு எரிவாயுவை கொண்ட மற்றொரு கப்பல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் எந்தவித இடையூறுமின்றி விநியோகத்தை தொடர்வதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சன்ன குணவர்தன பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய எரிசக்தி சவால்களை முறியடிக்க ரஷ்யாவுடன் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் நிலவும் எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டின் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான அரசின் திட்டங்கள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். தற்போது நிலவும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை நிர்வகிக்கும் நோக்கில் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள், எரிவாயு மற்றும் நிலக்கரி ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இரு நாடுகளுக்கு இடையிலான இத்தகைய உடன்படிக்கைகள் அரசுகளுக்கு இடையிலான உத்தியோகபூர்வ நடைமுறைகளை கொண்ட
கொண்டவை. எனவே இவற்றை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர முடியாது. இதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படும் என சுட்டிக்காட்டினார். காலதாமதம் குறித்து எழும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஜனாதிபதி தற்போதைய சூழ்நிலையானது உலகளாவிய போரினால் ஏற்பட்ட ஒரு பாரிய நெருக்கடியின் ஒரு பகுதி என்பதை வலியுறுத்தினார். இது பொருளாதார ரீதியாக வலுவான நாடுகளையும் பாதித்துள்ளதை அவர் நினைவுபடுத்தினார். அத்துடன் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் மின்சார தடை ஏற்படலாம் என்ற அச்சத்தை நிராகரித்த ஜனாதிபதி பண்டிகை காலத்தில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என உறுதியளித்தார். இதேவேளை தற்போதுள்ள மின்சார பயன்பாட்டு நிலவரத்தை கருத்தில் கொண்டு மின்சார வாகனங்களை மதிய நேரங்களில் மின்னேற்றம் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தினமும் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை மின்சாரத்திற்கான கேள்வி மிக அதிகமாக காணப்படுகிறது. மாலை வேளைகளில் மின்சார வாகனங்களை மின்னேற்றம் செய்வதன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பிற்கு சுமார் 300 மெகாவாட் மேலதிக சுமை ஏற்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். பகல் நேரங்களில் சூரிய சக்தி உள்ளிட்ட புனர் நிர்மாணிக்கத்தக்க எரிசக்தி மூலம் அதிகளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் அந்த நேரத்தை பயன்படுத்தி வாகனங்களை மின்னேற்றம் செய்வது மிகவும் பொருத்தமானது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சனையை கருத்தில் கொண்டு அதற்கு முகம் கொடுக்கும் வகையில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விடுமுறையானது பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அதேபோல் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் தனியார் மேலதிக வகுப்புகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்குமாறு அரசாங்கம் கோரியுள்ளது. எவ்வாறாயினும் சுகாதாரம், துறைமுகம், நீர் மற்றும் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த விசேட விடுமுறை தினம் காரணமாக சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் ரயில்கள் மாத்திரமே இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதான மார்க்கத்தில் 29 ரயில் பயணங்களும், வடக்கு மார்க்கத்தில் 17 பயணங்களும் மற்றும் கடலோர மார்க்கத்தில் 33 பயணங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் களனிவழி மார்க்கத்தில் 5 பயணங்களும், புத்தளம் மார்க்கத்தில் 9 பயணங்களும், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மார்க்கங்களில் 6 பயணங்களும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் வழக்கம்போல் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பேருந்துகள் இயக்கப்படும் கால அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் தேவைக்கேற்ப எந்த நேரத்திலும் பேருந்துகளை இயக்குவதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விடுமுறை மற்றும் இதர காரணங்களுக்காக இஸ்ரேலில் இருந்து வெளியேறியுள்ள பணியாளர்களின் விசா காலம் 2026 ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரு தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்தின்படி 2026 பிப்ரவரி மாதம் 28 முதல் ஏப்ரல் மாதம் 21 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியான அல்லது காலாவதியாக உள்ள மீள் நுழைவு விசாக்கள் தானாகவே ஏப்ரல் மாதம் 30 வரை நீடிக்கப்படும் என்பதுடன் இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட விசா செல்லுபடியாகும் காலம் இஸ்ரேலின் குடிவரவு மற்றும் குடியல்வு அதிகார சபையின் அமைப்பில் தோன்றும் என்பதுடன் அந்த காலப்பகுதிக்குள் எல்லைகளின் ஊடாக மீண்டும் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் ஆகியன இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் உள்ள பொருளாதார மற்றும் இராணுவ இலக்குகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மக்களுக்கு அறிவித்துள்ளனர். அதன்படி அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அபாய எச்சரிக்கை சத்தம் கேட்கும் சந்தர்ப்பங்களில் அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல விரைவான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறையை அத்தியாவசிய சேவையாக கருதுவதனால் அதனை வழங்கும் ஊழியர்களுக்கு முறையான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என சுகாதார சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அண்மைக்கால நடவடிக்கைகள் குறித்து கவலை வெளியிட்டுள்ள அவர் சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இதன்படி புதன்கிழமை போன்ற பொது விடுமுறை நாட்களில் சுகாதார ஊழியர்கள் பணிக்கு அழைக்கப்படும் போது அவர்களுக்குரிய விடுமுறை கொடுப்பனவு முறையாக வழங்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஏனைய தனியார் வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்படும் அதே அளவிலான எரிபொருள் ஒதுக்கீட்டை சுகாதார ஊழியர்களுக்கும் வழங்குவது முறையற்றது. தடையில்லா சேவையை உறுதிப்படுத்த சுகாதாரத்துறைக்கு என பிரத்யேக எரிபொருள் ஒதுக்கீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது.
வழங்கப்பட வேண்டும். அத்துடன் ஏனைய துறைகளுக்கு விடுமுறை அளித்துவிட்டு சுகாதாரத்துறையினரை மட்டும் வழமை போல் பணியாற்றுமாறு கோருவது முரணானது. மேலும் நோயாளர்களுக்கு விடுமுறை நாட்களில் சிகிச்சை தேவைப்படாது என அதிகாரிகள் கருதுகிறார்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் பலன்களின்றி ஊழியர்களை விடுமுறை நாட்களில் பணியாற்ற வைத்தால் அதன் விளைவுகளுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் இலியனகி தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை முடிவுகளை வெளியிடுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளன. எனவே புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு முன்னதாகவே மாணவர்கள் தமது முடிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சாதாரணதர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. செய்முறை பரீட்சைகள் நிறைவடைந்தவுடன் சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களையும் விரைவாக வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அதே நேரம் சரக்கு கட்டணங்கள் அதிகரித்ததன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகள் சிறிதளவு உயர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் அத்தகைய தேவையற்ற பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளதுடன் எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலராக இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று அவரிடம் விசேட விசாரணை ஒன்றினை நடத்தியது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்று முற்பகல் கொழும்பு 7 அமைந்துள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் விசாரணைகளை நடத்தியதாக குறித்த ஆணைக்குழு தெரிவித்தது. கோட்டாபய ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் ஒன்றினை பதிவு செய்த பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறி செல்ல அனுமதிக்கப்பட்டார். கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராகவும் இருந்த காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வீடமைப்பு திட்டங்கள் அமைக்கப்பட்டு அந்த வீடமைப்பு திட்டங்களில் உள்ள வீடுகள் பயனாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்து நடத்தி வருகிறது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். யுத்த சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் விமான சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித டுவன் கொடுத்துவக்கு தலைமையில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் வளாகத்தில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் WGS மங்கள, சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர், பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட முகாமைத்துவ பிரிவினர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது தற்போது உள்ள விமான எரிபொருள் கையிருப்பு மற்றும் அதனை வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் விமான சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் தற்போதைய சவாலான சூழ்நிலைக்கு மத்தியில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை என்ற ரீதியில் எரிபொருள் பயன்பாட்டை சரியாக முகாமைத்துவம் செய்து சேவைகளை தொடர்ச்சியாக பேணுவதற்கு எடுக்க வேண்டிய செயல்முறைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மாரடைப்பினால் இளம் குடும்பஸ்தரும் சட்டத்தரணியுமான சிவராசா நிகாஷ் என்பவர் உயிரிழந்துள்ள சம்பவம் வடமராட்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு அவர் இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் மனோகரா பகுதியைச் சேர்ந்த இரட்டை குழந்தைகளின் தந்தையும் வட இந்து மகளிர் கல்லூரியின் உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வரிஜாவின் கணவரும் சட்டத்தரணியுமான 40 வயதுடைய சிவராசா நிகாஷ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் தனது பணி முடித்து மாலை 5 மணியளவில் வீடு திரும்பிய போது நெஞ்சுக்குள் ஒரு மாதிரியாக இருப்பதாக மனைவியிடம் கூற மனைவி தேநீர் வழங்கியுள்ளார். பின்னர் இரவு 7 மணியளவில் உடல்நலக்குறைவினால் நெல்லியடி தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த இளம் வயது மரணம் அப்பகுதியை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.
திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி சீனகுடா பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மோதூர் நெய்தல் நகரை சேர்ந்த 40 வயதான மருசுக் சப்ரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான லாகிரின் மருமகன் ஆவார். கிண்ணிய பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிரே வந்த டிப்பர் ரக வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தின் வீரியத்தால் தூக்கி வீசப்பட்ட குறித்த நபர் தலையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியிருந்தார். விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து உடனடியாக மீட்கப்பட்டு திருகோணமலை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் துரதிருஷ்டவசமாக சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. விபத்துக்குள்ளான டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை சீனகுடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டு 10 TH-57C ரேஞ்சர் ரக ஹெலிகாப்டர்கள் தற்போது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இந்த 10 ஹெலிகாப்டர்களும் மார்ச் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள ஃபோர்ட் மொபைலில் இருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளன. இவை இந்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெல் 206B 3 ஜெட் ரேஞ்சர் ரகத்தின் ராணுவ பதிப்பான இந்த ஹெலிகாப்டர்கள் இலங்கை விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. தற்போது உள்ள பெல் 206 மாடல்களுடன் இந்த ஹெலிகாப்டர்களையும் இணைப்பதன் மூலம் உயர்தர விமான பயிற்சி, பேரிடர் கால துரித செயற்பாடுகள் மற்றும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் உள்ளிட்ட முக்கியமான பொது பயன்பாட்டு நடவடிக்கைகளுக்கான திறனை அதிகரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஹெலிகாப்டர்களை பார்வையிடுவதற்காக இலங்கை விமானப்படையின் தூதுக்குழு ஒன்று கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்திருந்தது. இந்த பெருமதியான நன்கொடைக்காக இலங்கை தனது மனமார்ந்த நன்றியை அமெரிக்காவிற்கு தெரிவித்துக் கொள்வதாக மஹிந்த சமரசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் இடம்பெறும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கும் அது தொடர்பான தகவல்களை பொதுமக்களிடமிருந்து விரைவாக பெற்றுக்கொள்வதற்கும் புதிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் 077128128 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக தகவல்களை வழங்க முடியும். மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட செயல்பாட்டு மையத்தின் மூலம் இந்த தகவல்கள் கையாளப்படும். மேல் மாகாணத்தில் இடம்பெறும் குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை வழங்கலாம். தகவல் வழங்கும் நபர்களின் ரகசியத்தன்மை மற்றும் பாதுகாப்பு முழுமையாக பேணப்படும் என போலீசார் உறுதியளித்துள்ளனர். மேல் மாகாண பாதுகாப்பானதாக மாற்றும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் தங்களின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மாதகல் விபுலானந்தர் வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விஜயகுமார் ரோஸ் மேரிய கராட்சி அவர்கள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோப்பாய் மத்தியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சரஸ்வதி நல்லதம்பி அவர்கள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் மேற்கு முத்தட்டுமட வீதியை புறப்படமாகவும் ஜெர்மனி ஸ்லிமை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு இளையதம்பி சிவராசா அவர்கள் 14/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கு புத்தூரை புறப்படமாகவும் டென்மார்க்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தர்மவதி யோகராஜா அவர்கள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.